தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்களை முறியடிக்கும் வல்லமை நமக்குதான் இருக்கிறது என்று முதலமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். விவரங்கள். குறிப்பாக முதலமைச்சர் தொடர்ந்து இந்த பயிற்சி கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். இதில் குறிப்பாக 2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கிற நம்முடைய ஆட்சி டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகள் ஆட்சியாக தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளுக்கு, தமிழ் துரோகிகளுக்கும் நேரடியாக மறைமுகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை வீழ்த்தி நம்மோட மண், மொழி, மானம் அதற்காக திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் அந்த உரையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு தொடர்ந்து பேசி வரக்கூடிய முதலமைச்சர் பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது என்றும், அவங்களும் அது நல்லா தெரியும், ஆனாலும் புதுசா குறுக்கு வழிகளை பாஜக தேடிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு இப்போ சமூக, அரசியல், பொருளாதார படையெடுப்பை சந்திச்சு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுகிறது. இந்தியின் பெயரால், சமஸ்கிருதத்தினுடைய பெயரால், ஜிஎஸ்டியுடைய பெயரால், புதிய கல்விக் கொள்கையால், நீட் தேர்வால், சட்டங்களினுடைய உத்தரவுகளால் ஆளுநர் என தொல்லை மேல் தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இது தமிழ்நாட்டுக்கு மேல தொடுக்கப்படும் தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கக்கூடிய வல்லமை திமுக தான் இருக்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே கூட மிக முக்கியமாக உழைக்கக்கூடிய மக்கள், பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்கள் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டால் பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெறலாம் என்று கணக்கு போட்டுக் கொண்டிருப்பதாகவும், அதாவது நேரடியாக தேர்தல் களத்துக்கு மக்களை சந்திக்கக்கூடிய தெம்போ திராணியோ இல்லாத நிலையில் மக்களோட வாக்குரிமை பறித்து வெற்றி பெறலாம் என்று தப்பு கணக்கு போடுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும் என்பதையும், வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தப்பட வேண்டும், அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக திமுக வலியுறுத்தி இருக்கிறது. அதையும் மீறி முன்னெடுப்பிருக்கிற ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதோடு மட்டுமல்ல, மக்களோடு நின்று களத்திலையும் எதிர்கொள்கிற வலிமை நமக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் நமக்கு மட்டும்தான் அதற்கான வலிமை இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசி வரக்கூடிய முதலமைச்சர் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்க துணிக்கிற எஸ்ஐஆர் போன்ற விழிப்போடு கண்காணிக்க வேண்டும். உண்மையான வாக்காளர்கள் எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறணும். அதற்கு உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பொறுத்தவரை அதை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமியும் பேரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரணடைய பண்ணிட்டாங்க. கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல, மற்ற கட்சியினரும் கூட அந்த கூட்டணிக்கு போகாத நிலையில் திமுக வருவதாகவும், கம்யூனிஸ்டுகள் வருவதாகவும், காங்கிரஸ் வருவதாகவும் கூட அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரும் அங்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பவாதத்தை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லி, குறிப்பாக நாம் வெற்றி பெற வேண்டும், அதுக்கு அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு 7வது முறையாக முதலமைச்சர் குறிப்பிடக்கூடிய பார்க்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாகவும் ஏற்றமிகு ஆட்சி அமையணும், தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது, அதை நிரூபிக்க வேண்டும், கலைஞனுடைய உடன்பிறப்புகள் நினைச்சதை செஞ்சு காட்டுவாங்க என்பதை புரிய வைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது முதலமைச்சருடைய உரை முடிந்து நிகழ்வு என்பது முடிந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையினுடைய தொகுதி வாரியாக இதற்கான பயிற்சி கூட்டங்கள் நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2026 திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர்ன்றது பாஜகவினுடைய சதின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து திமுகவினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இல்ல, முதலமைச்சரை பொறுத்தவரை நாம் அனைத்தையும் எஸ்ஐஆரை பொறுத்தவரை தொடர்ந்து கண்காணித்துக்க வேண்டும். ஏன்னா தொடர்ந்து அதை திணிக்கக்கூடிய முயற்சிகளை பாஜக ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை எதிர்த்து போராடிய நிலையும் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறது. அப்படியாகத்தான் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடியதாகும். கண்டிப்பாக நாம் மட்டும்தான் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும், அதற்கான தகுதியும் திறனும் நம்மிடம் தான் இருக்கிறது என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார். எஸ்ஐஆர் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து இது குறித்து திமுகவினுடைய தொண்டர்களுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்கிறார்? இல்ல, குறிப்பாக உழைக்கக்கூடிய மக்கள், பட்டியல் இனத்தவர்கள், சிறுபான்மையினர், பெண்கள் உட்பட
எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய முயற்சியை பாஜக ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களால் வெற்றி பெறக்கூடிய திறனோ தெம்போ இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் மக்களோட வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என்ற ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும், வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தப்பட வேண்டும், அதற்கான வழிமுறைகளை பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதைத்தான் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுப்பதோடு சட்ட ரீதியான போராட்டங்களையும் நாம் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கலாம். மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் மக்களை நேரடியாக சந்திக்க தெம்போ திராணியோ இல்லாமல் பாஜக செயல்படுவதாக முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். இந்த நேரத்தில் திமுக தொண்டர்கள் களப்பணி ஆற்றுவதற்கு முன்பே இந்த மண்மொழி மக்களை காப்பதற்காக முதலமைச்சர் அங்கு மக்களை நேரடியாக சென்று சந்திக்கக்கூடிய திட்டமிடல்கள் எல்லாம் இருந்த பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நிறைய அறிவுறுத்தல்களை வழங்கி இருந்தார். திண்ணை பிரச்சாரம் மூலமாக எப்படி மக்களை சந்திக்கணும், ஒருங்கிணைக்கணும், திமுகவினுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் வலியுறுத்துகிறத பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தமிழ்நாடு ஒரு குரூஷியலான சிச்சுவேஷன்ல இருக்கிறது, மாநில உரிமையை காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதும் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உணர்த்தப்பட்டிருக்கிறதா புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் என்னென்ன விஷயங்கள் முதலமைச்சரிடம் இருந்து சொல்லப்பட்டிருந்தது அன்புச்செல்வன்? குறிப்பாக பொறுத்தவரை எஸ்ஐஆரை பொறுத்தவரை மக்களுடைய வாக்கு உரிமையை பறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று ஒன்றிய அரசை பொறுத்தவரை நிதி ஆதாரங்களும் சரி, அதே போன்று சமஸ்கிருதம், இந்தி திணிப்பு உட்பட பல்வேறு விஷயங்களில் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடனான ஒரு கூட்டணியை எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் பிற கட்சிகளையும் அழைத்து பார்க்கிறார்கள். ஆனால் யாரும் செல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரு வெற்றி கூட்டணியாக திமுக பக்கம்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நாம் மட்டும்தான் நல்ல அடுத்த கட்டமான விஷயங்களை செய்ய முடியும், தொடர்ந்து பாஜகவை வீழ்த்த முடியும். அந்த அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக பல்வேறு விஷயங்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆக பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் இதற்கான அனைத்து விதமான முன்னெடுப்புகளையும் முன்வைத்திருக்கிறது. ஆக அரசு செயல்படுத்திருக்கக்கூடிய திட்டங்களையும் அதே போல் நம்முடைய போராட்டங்களையும் ஏன் இந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய பாஜக மற்றும் அவங்களுடைய கூட்டணிகள் வரக்கூடாது என்பதை அனைத்தையும் எடுத்துரைத்து நாம் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான களப்பணியை அனைத்து நிர்வாகிகளும் மேற்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து கண்காணிப்பேன். தொலைபேசி மூலமான அறிவுறுத்தல்களை வழங்குவதோடு கேட்டறியக்கூடிய நிகழ்வுகளும் தொடர்ந்து நடைபெறும். ஆகவே சிறப்பாக செயல்படுங்கள் என்ற அறிவுறுத்தலைத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பயிற்சி கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். நிச்சயமாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் இன்றைய பயிற்சி கூட்டத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் என்று அதிகமாக முன்னிறுத்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.